வகையறுக்கும் வெளிச்சம். தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கின்றது. எபிரேயர் 4:12. இறைவார்த்தை மனித வாழ்வின் தீமைகளான இருளினை அகற்றிடும் வெளிச்சம். இறைவார்த்தைக்கு முன்னால் தீமை ஒளி தர முடியாது. ஏனென்றால் கடவுளின் வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக காணப்படுகிறது. மனித வாழ்வு இறைவார்த்தையின்படி அமைகின்ற போது வாழ்வின் தீமைகள் முற்றிலும் அகன்று வாழ்வு நன்மை நிறைந்ததாய் அமைகிறது. வாழ்வு நன்மை நிறைந்ததாய் அமைந்திட இறைவார்த்தையாகிய வெளிச்சம் வாழ்வின் தன்மைகளை வகையறுத்திட இடமளிக்க வேண்டும். மனித இருதயத்தின் நினைவுகள் பொல்லாதவைகள் என திருமறை கூறுகின்றது. மனிதனின் இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் மனிதனை தீட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. ஆகவே இயேசு கிறிஸ்து மனித வாழ்வில் வெளியிலிருந்து உள் செல்வதெல்லாம் மனிதனை தீட்டுப்படுத்தாது, மாறாக மனிதனின் உள்ளத்திலிருந்து புறப்படுகின்றவைகள் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்கின்றார். மனித வாழ்வு எப்போதும் அசுத்தம் நிறைந்ததாய் அமைந்துவிடக்கூடாது. ஆகவேதான் கடவுள் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கின்றார் என்பதை திருமறை வலியுறுத்துகிறது. அசுத்தம் நிறைந்த இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து வாழ்வினை சீர்படுத்தி தூய்மையாக்குவது இறைவார்த்தையாகிய வெளிச்சம். ஆகவே இறைவார்த்தையினை வாசிப்பது மட்டுமல்ல, அது நம் வாழ்வில் செயல்பட அதனை உட்கொண்டு அதனை சாரமுடையதாய் மாற்றிட வேண்டும். இறைவார்த்தையில் நம்மில் செயல்பட நாம் நம்மை ஆயத்தப்படுத்திட வேண்டும். இந்த காலை வேளையில் கடவுளின் திருமுன் அமர்ந்திருக்கும் நாம் நமது இருதயத்தின் எண்ணங்களையும் நினைவுகளையும் திருமறை வெளிச்சத்தில் பகுப்பாய்வு செய்து வாழ்வினை புத்தாக்கம் செய்திடும் கடவுளிடம் நம்மை ஒப்படைத்திட வேண்டும். இத்தகைய செயல்பாடு வாழ்வின் தீமைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி வாழ்வினை தூய்மையுள்ளதாக மாற்றும். ஜெபம். அன்பு கடவுளை வாழ்வு தருவோம் வார்த்தையாகிய வெளிச்சம் எமது வாழ்வின் தன்மையினை வகையறுத்து வாழ்வினை ஒளி உள்ளதாக மாற்றிட துணை புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.